நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். மாதா, இப்படி பேசும் அளவுக்கு தாங்கள் நொந்து போய்விட்டீர்களா? மாதா, இந்த பாசம் உங்களை பாதித்தால் ராமன் கொண்ட உறுதியும் தளர்ந்து விடும். தாம் ரகுகுலத்தின் சோபை, தாங்களே அப்பாவின் வாக்கினை மீறினட என்று சொல்லுவதும். சொல்லுங்கள், உங்கள் பாதங்களில் ஆணை, வாக்கை மாற்றி அயோத்தி திரும்புவேன். பிறகு ராமனின் ஜீவன் நீரை பிரிந்து தத்தளிக்கின்ற மீனாக நிலையிழந்து வசமிழந்து தத்தளிப்பதை காண ஆசையா? புரிந்த பிறகும் மாதா ஆணையிடுவீர்களோ? சொல்லுங்கள். இல்லை, இல்லை அப்பா, இல்லை. மன்னர் ஜனகரே, நடந்ததெல்லாம் தாம் அறிந்ததுதான். அயோத்தியின் ராஜகுடும்பம் இப்போது ஒரு தர்ம சங்கடத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு நேரத்தில் தாம் வந்தது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. துவண்டு போன எங்களுக்கு நம்பிக்கை வருகிறது, இப்பிரச்சனையில் நேர்மையாக நீதி வழங்குவீர்கள் என்று. ஒருபுறம் ராமனின் உறுதி, இன்னொரு புறம் பரதனின் பாசம். இந்த இருவரில் வெற்றி யாருக்கு? இந்த சமயம் இரு குடும்பத்தாரிடையே பெரியவர் நீங்கள்தான். ஆகையால் நாங்கள் எல்லோரும் ஒருமித்த மனதுடன் ஒரு முடிவுக்கு வந்தோம். நீங்கள் எடுக்கும் முடிவை எல்லோரும் அப்படியே ஏற்றுக்கொள்வதாக. இன்று எம்முடைய தந்தையாரைப் போல் தாம் இருக்கிறீர்கள். தாம் தர்மங்களை மதிக்கும் ஞானி. அதனால் நான் நம்புகிறேன் தர்மத்தை காப்பீர்கள் என்று. பணிவுள்ள தொண்டனாக மதித்து ராமனுக்கு ஆணையிடுங்கள். மறுக்காமல் ஏற்கிறேன். தர்மம் அறிந்தவரே, தர்மமே வடிவானவரே, தாம் என் தந்தையைப் போல பிழை செய்யாமல் என்னை திருத்துங்கள். தாம் ஒரு மன்னர், ஒரு மகானும் கூட. ஆகையால் ஒரு பக்கமும் சாயாமல் தாம் என் அன்பையும் பாசத்தையும் உணர்ந்து நியாயம் வழங்குங்கள். நான் ராமண்ணாவுக்கு ராஜ்யாபிஷேகம் நடத்த மணிமகுடமும் மற்றவைகளும் கொண்டு வந்தேன். இன்று நியாயம் என் பக்கம் இருந்தால் தக்க நேரம் இது. சான்றோர்கள் முன்னால் ஸ்ரீ ராமண்ணாவின் ராஜ்யாபிஷேகம் நடக்கும். என் விருப்பம் இது. பரதன், நீங்கள் சொல்லும் முடிவை ஏற்றுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமா, ஸ்ரீ பரதா, உங்கள் இருவரில் யார் உயர்ந்தவர்? அதை தேர்ந்து சொல்ல பிரம்மனாலும் இயலாது. மேலும் இவனோ சாமானிய மனிதன். ஒருபுறம் தர்மமே வடிவான ஸ்ரீராமன், இன்னொரு புறம் பாசத்துக்கு இலக்கணமான பரதன். இத்தகைய சிறப்புக்குரிய மாமனிதரை பற்றி நிர்ணயிக்கின்ற திறன் எனக்கு இருக்கிறதா தெரியாது. மேலும் இப்போதுள்ள நிலைமையில்
தீர்ப்பினை சீராக முடிக்க பரமேஸ்வரன் திருவடிகளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எது உகந்த தீர்ப்போ அவற்றையே என்னை பேச வைக்கட்டும். ஹே ராமா, தூய்மையான உன் மன உறுதியைக் கண்டு நாம் வணங்கும் தேவரும் உனக்கு தலை தாழ்த்துகிறார். தர்மத்தின் மிகப் பெரும் வலிமை தர்மத்தை தர்மமே காத்துக்கொள்ளும். சாத்திரம் சொல்வதற்கிணங்க மூவுலகிலும் தர்மத்திலும் சிறந்தது எதுவும் இல்லை. தர்மத்துக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள். பிரேமை என்று சொல்லுகிற அன்புக்கும் ஈடில்லை. அன்பினை எந்த தர்மமும் கட்டாது. மெய் அன்பு, தன்னலம் துறந்த மெய் அன்பு தர்மம் அனைத்திலும் மிக்கது. அந்த மெய்யன்பு எப்படிப்பட்ட உயர்வினையும் அன்புக்காக தியாகம் செய்துவிட முன்னிற்கிறது. அந்த பகவானும் கூட விதியாக விதிக்கப்பட்ட அனைத்து நெறிகளையும் சிருஷ்டியின் எல்லா நியமங்களையும் உடைத்து மாசற்ற நல்ல அன்புக்கு இணங்கி விடுகிறது. அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலை போல் அது வளைந்து கொடுக்கிறது. ஆகையால் நம் பரதனின் முறையீடு ஏற்பதற்கேற்றது. ராமா, பரதனின் பாசம் இணையில்லாதது, சுயநலம் கடந்தது, உன்னை தெய்வமாக போற்றுவது. உனது பாசமே வென்றது பரதா. பரதா, ஒன்று சொல்கிறேன். மெய்யன்புக்கு ஒரு நெறி உண்டு, அதற்கும் வரம்புண்டு. மெய் அன்புக்குள்ள சக்தி அது சுயநலத்தை மறக்கும் போதுதான். எப்போது அன்பில் சுயநலம் இல்லையோ அப்போது அது எதுவும் கேட்காது. அன்புக்கு ஏதேனும் தரவேண்டி உள்ளது. அதன் சுகத்துக்காக, அதன் மகிழ்ச்சிக்காக உடைமை அனைத்தையும் கொடுக்க வேண்டி உள்ளது. இன்று அன்புக்காக என்ன தருவாய்? உன் அன்பு ராமனுக்காக எதை தருவாய்? உயிரினும் மேலானது ஒன்று இல்லை அல்லவா மன்னவா? பரதன் ஸ்ரீராமனுக்காக உயிரையே தருவான். பரதா, அது சாதாரணமானது. எதையும் உண்மை அன்புக்காக உரிமையுடன் கேட்கிறது கடினம்தான். ராமனிடம் உனக்கு பக்தி இருந்தால் ஸ்ரீராமனின் திருமுன் அமர்ந்து அவரிடமே கேள், அவருக்கு என்ன வேண்டும் என்று. அவர் எது சொல்கிறாரோ வேதமே அதை சொல்வதாக மதித்து நட. மன்னவா, தாம் என் கண்களை மூடியிருந்த மாயத்திரையை நீக்கினீர்கள். இப்போது வரை என் கடமைக்காகவும் என் புகழுக்காகவும் பேசிக் கொண்டிருந்தேன். அதுவே பெருமை என்றிருந்தேன். பரதனை சிந்திக்க வைத்தீர்கள். பரதனை பக்தனாக்கினீர்கள். பரதன் ஜென்ம ஜென்மங்களுக்கும் தான் தந்த அறிவுரையை மறக்க மாட்டான்.
அண்ணா, அண்ணா, ஆணையிடுங்கள் உங்கள் பரதனுக்கு. ஜெயித்தவன் கீழே அமரக்கூடாது. பிரிய பரதா, இன்று ராமன் உன் அன்பின் முன்னால் தோற்றுவிட்டான். எதை நீ ராமனுக்கு தர வந்தாயோ அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறேன். பரதா, அதனால் அப்பாவுக்கு குறை நேரக்கூடாது. அதனால் தம்பி, உன்னிடம் ஒரு வேண்டுகோள். 14 வருடங்கள் பரதா நீ என் சார்பில் ஆட்சி புரிய வேண்டும். பரதன் அது பற்றி எதுவும் அறியாதவன். மேலும் பாலன முறைகளும் தெரியாது அண்ணா. குருதேவர், ஆரிய சுமந்திரர், அனைத்து மந்திரிகளும் அதை பற்றி சொல்வார்கள். குருதேவரை கேட்டு நீ செயலாற்றி வந்தால் உனக்கு சங்கடங்களே இருக்காது. ஆட்சி அனுபவம் தானாகவே வரும். 7 வருடங்கள் கடந்ததும் மீண்டும் ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறேன். பரதன் இதற்கு மேல் என்ன சொல்ல? பக்தன் மனதை பகவான் அறிவான். பாசம் இதுவென்று தம்பி உன்னிடம் கற்றேன். அண்ணா, அன்பின் வடிவே, இனி இந்த 14 வருடங்களும் நான் பாவத்திற்கு பரிகாரம் தேடுவேன். பிரபு, ஒன்றை மட்டும் மறவாதீர்கள். இந்த 14 வருடங்கள் கழித்து தாம் வர ஒரு நாள் தாமதமானாலும் உங்கள் பொன்னடி தொட்டு சபதம் செய்கிறேன், தீ மூட்டி அதில் நான் கலந்து விடுவேன். கூடாது பரதா. பரதா, பரதா, நான் தரும் வாக்கு. நான் சொன்ன சொல் தவறவே தவறாது. போதும், உம்மிடம் ஒரு வேண்டுகோள். பரதா, என் உயிரையே கேட்டாலும் உடனே உனக்காக தந்து விடுவேன். பரதா, உனக்கு என்ன வேண்டும்? பரதனுக்கு உங்கள் பாதுகை வேண்டும். என் பாதுகையா? பாதுகை. தமது ராஜ்யத்தை தாம் இல்லாத நேரத்தில் தங்கள் பாதுகையின் தாசனாக ஆளுவேன். தாம் இல்லா நாட்டில் அரியணை மீது யார் அமர்வார்? புனிதமான பாதுகையை தமது அடையாளமாக சிம்மாசனத்தின் மீது வைப்பேன். தினமும் பாதுகையின் வாழ்த்துக்களை பெற்று என் பணிகளை தொடருவேன். லக்ஷ்மணா, மகாத்மா பரதா, உனக்கிணை இங்கு யார்? உன் பெயர் நீடூழி வாழும். பாதுகையில் தமது புனித பாதங்களை பதிய வையுங்கள். ராமனின்
பாதுகை மீது பட்டதும் பரதன் தாங்கினன் தலை மீது ராம பக்தன் பரதனை போல் யாரும் இல்லையே. ராம பக்தன் பரதனை போல் யாரும் இல்லையே. யாரும் இல்லையே, இங்கு யாரும் இல்லையே. ராம பக்தன் பரதனை போல் யாரும் இல்லையே. இந்த ராம பக்தன் பரதனை போல் யாரும் இல்லையே. பாதுகை தாங்கும் பக்குவம் கொண்டான் ராமனின் தம்பி. ராஜ்யம் வேண்டான், தனது கண்கள் பார்ப்பதெல்லாம் ராமனாக கண்டான். ராம பக்தன் பரதனை போல் யாரும் இல்லையே. இந்த ராம பக்தன் பரதனை போல் யாரும் இல்லையே. அன்று நீ என்னை விட்டு பிரிந்து சென்றாய். இன்று நான் உன்னை விட்டு பிரிந்து செல்கிறேன். நினைத்தது வேறு, நடந்தது வேறு. படைத்தவன் நடத்தும் நாடகம் 100. பிறவிகள் தோறும் பாதுகை தாங்கும் பாக்கியம் போதும். வேறென்ன வேண்டும்? ராமனை பிரிந்து வாழ்வதும் அறியா உயிர் இங்கு இருக்க ஊர் போகின்றான். ஜனகன் ஞானி, அவனும் அழுதான். ராமனும் வானிடன் சிலையாய் நின்றான். ராமஜீவன் சீதையும் மௌனமாக அழுதனள். ராம பக்தன் பரதனை போல் யாரும் இல்லையே. இந்த ராம பக்தன் பரதனை போல் யாரும் இல்லையே. நால்வராக பிறந்து இருவராக பிரிந்து வாழ்வதும் ஏனோ வினை பயந்தானோ. ராமன் நினைவை சுமந்து செல்லும் பரதனும் ஒரு ஞானி. ராம பக்தன் பரதனை போல் யாரும் இல்லையே. இந்த ராம பக்தன் பரதனை போல் யாரும் இல்லையே. யாரும் இல்லையே, இங்கு யாரும் இல்லையே. இந்த ராம பக்தன் பரதனை போல் யாரும் இல்லையே. இந்த ராம பக்தன் பரதனை போல் யாரும் இல்லையே. ராமா,
மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு போதை. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற மாறீரே.